ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 14/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். குரு பௌர்ணிமா என்று சொல்லக்கூடிய வேழக்கிழமைகளில் வரும் பௌர்ணமி அன்று குரு பௌர்ணமி என்று சொல்வார்கள். குரு பகவானை இன்றைய நாளில் வணங்கி வந்தால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். சிறப்பு வாய்ந்த நாள். இன்று பௌர்ணமி திதி பிற்பகல் 12:26 வரை, பின்பு தேய்பிறை பிரதமை திதி. இன்று சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் ராசி மகரம் மற்றும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்ட காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 காலை 9 மணி வரை. இன்று பிற்பகல் 12:57 மேல் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார். அதனால் மகர ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று சற்றே குழப்பம் பிடித்த நாளாக உங்களுக்கு இருக்கும். எதை செய்தால் சரியாகும் என்று சற்று மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு புதன் இருந்தாலும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருந்தாலும், 3இல் செவ்வாய் இணைந்திருக்கிறார். சகோதரர்களால் இன்று உங்களுக்கு சற்று சிரமங்கள் உண்டாகும். விரய செலவுகள் இன்று சற்று அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்க சற்று தடுமாறுவீர்கள். வரவேண்டிய பணமும் வருவதற்கு சற்று தாமதமாகும். அலுவலக பணிசுமை சற்று மனதிற்கு தொல்லை தரும் விதமாகவே இருக்கும். பயணங்களால் அலைச்சல்களும் உண்டாகும். வரவேண்டிய பணமும் வருவதற்கு சற்று தாமதமாகும். தருவேன் என்று சொன்னவர்கள் கூட தருவதற்கு சற்று யோசித்து நாளை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போவார்கள். இதனால் உங்களுக்கு இன்று சற்று குழப்பமான நிலை உருவாகும். திடீரென்று பணம் அதிகமாக கிடைக்கும் என்று நினைத்து நண்பர்களோ அல்லது வேறு யாராவதும் உங்களை தொழிலில் இதில் போடுங்கள், அதிகமான பணம் கிடைக்கும் என்று சொன்னால் நம்பி ஏமாற வேண்டாம். ஏனென்றால் இன்று சற்று அனைத்தும் விரயமாகவே இருப்பதால் நீங்கள் கவனமாக அனைத்திலும் எதிர்கொள்வது நல்லது. தொழிலுக்காக உங்களுக்கு பயணங்கள் இருந்தாலும் விரைய செலவுகளும் உடல் உபாதைகளும் வராமல் பார்த்து கொள்ளவும். வாகன பழுது ஏற்படலாம். அதனால் சற்று சங்கடங்களும் உருவாகும், சூழ்நிலையும் உருவாகும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது. தேவையில்லாமல் சண்டை கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். தேவையில்லாமல் கோபங்களும் உங்களுக்கு வரும். தேவையில்லாமல் முரண்டு பிடிப்பீர்கள், பிடிவாதம் பிடிப்பீர்கள். அதையெல்லாம் இன்று மாற்றிவிடுவது நல்லது செய்யும். கணவன் மனைவியிடையே பணம் சம்பந்தமாக சற்றே குழப்பங்களும் கலகங்களும் வராமல் பார்த்து கொள்ளவும். பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். எனினும் இன்று அனைத்திலும் சற்றே மன நிம்மதி தரும் விதம் ஆலய பணிகள் செய்வதோ அல்லது ஆலயம் தரிசனம் செய்வதோ உங்களுக்கு என்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சற்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் புதனும் இணைந்துள்ளார். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் லாபம் அதிகமாகவே இருக்கும். இன்று சற்று கோபம் அதிகமாகவே இருக்கும். கட்டுப்படுத்தி கொள்ளவும். மறைமுகமாக சில இரகசியமாக எதையோ செய்வீர்கள். யாருக்கும் தெரியாமல் பல இரகசியங்களை மறைத்து விடுவீர்கள். அதனால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து சேரும். சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க தடுமாறுவீர்கள்.
வணிகத்தில் எப்போதும் லாபம் அடைவது குறித்து சிந்தனை மேலோங்கும். கல்வி சம்பந்தமாக இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக தேர்வுகள் நன்றாக எழுதுவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பணம் சம்பந்தமாக கலங்கங்கள் ஏற்படும். எனினும் தன உதவி உங்களுக்கு கிட்டும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு வந்து சேரும். வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தாயார் வழி எதிர்பார்த்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இன்று மதியம் 12:54 மேல் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். அதனால் பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் உண்டாகும். சிறு சிறு தடுமாற்றங்கள் பயணங்களால் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். நீங்கள் இன்று எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும். திடீர் பயணங்களால் அனுகூல பலன்களும் தனவரவும் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். கடன் தொல்லைகள் சற்று ஆறுதல் அளிக்கும். புதிய முயற்சியும் கூட்டு முயற்சியும் இன்று கை கொடுக்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு தசமஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் புதனும் இணைந்துள்ளார். விரயஸ்தானத்தில் குரு. இன்று உங்களுக்கு விரய செலவுகளை விட சுப செலவுகள், சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் திடீரென்று சுப செலவுகள் வந்து சேரும். காத்திருந்த இனிய செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். பண சம்பந்தமாக திடீர் அலைச்சல்களும் உண்டாகும். வரவு செலவுகள் இன்று சாதகமான முறையில் இருக்கும். தாயார் வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இரும்பு சம்பந்தமாக கட்டிட சம்பந்தமான தொழில்களில் வளர்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். இன்று நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். இன்று காரியங்கள் யாவும் வெற்றியாக நடக்கும். தடைகள் விலகும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் பயணங்களும் உண்டாகும். குழந்தைகளால் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலய தரிசனத்தால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் பெரியவர்கள் மூலம் உண்டாகும். யாருக்கு எதை கொடுப்பது, என்ன செய்வது என்ற பேச்சுவார்த்தை உண்டாகும். நீங்களும் சற்று அதற்காக கலகங்கள் செய்யக்கூடிய சூழலும் உருவாகும். அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பது இன்று உங்களுக்கு நன்மை செய்யும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். எடுத்த காரியம் இன்று தடுமாற்றத்துடன் முடிப்பீர்கள். ஆலய திருப்பணிகள் இன்று சாதகமான முறையில் நடக்கும். திடீரென்று நண்பர்களுடன் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். சிறு சிறு சொத்து தர்க்கங்களும் உண்டாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் ஆதாயம் மிகுதியாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். நாட்பட்ட பணம் உங்களது கைக்கு திரும்ப வரும். தரமாட்டேன் என்று சொன்ன பூமி தர்க்கங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் அளிக்கும். சகோதர முறையில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். சகோதரர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். எடுத்த காரியம் இன்று வெற்றியாக நடக்கும். அழகு கலை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். உங்களது கவர்ச்சிகரமான பேச்சாற்றலால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். போட்டி பொறாமைகள் தொழிலில் மறையும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகும். வியாபார நிமித்தம் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன். இன்று மதியம் 12:57 மேல் சந்திரன் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறார். அத்துடன் உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால்
உடல் உபாதைகள் சற்று வராமல் பார்த்து கொள்ளவும். காலை முதல் மதியம் வரை நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் கேதுவுடன் வருவதால் இரத்த சம்பந்தமான நோய்க்கு சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். வீட்டில் பெரியவர்களுக்காகவும் மருத்துவ உதவி தேவைப்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சொத்து தர்க்கம் உண்டாகும். நீண்ட நாள் கனவு உங்களுக்கு பலிக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். திடீர் வியாபாரம் செழிப்பு மூலமாக இன்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். திடீர் தனவரவு உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அலைச்சலும் அதிகமாக இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். சிறிது தடுமாற்றங்களும் உண்டாகும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். இடமாற்றம் விஷயமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்று வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். திடீர் பயண அலைச்சல்களும் தனவரவும் உண்டாகும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். பிள்ளைகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கு இன்று மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாக தேர்வுகளில் இன்று நன்றாக எழுதக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு இன்று வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். வீட்டில் குடும்ப சூழ்நிலை காரணமாக பிரிய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இன்று உங்களுக்கு பிரிய வேண்டிய சூழ்நிலை என்றால் வீட்டை விட்டு தொழில் நிமித்தமாகவோ வேலை விஷயமாகவோ அல்லது வேறு இடத்திற்கு படிக்கும் விஷயமாகவோ இது போன்ற வாய்ப்புகள் வந்து சேரும். அதனால் குடும்பத்திலிருந்து சற்று விலகி இருக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். ஆலய பணிகள் சிறப்பாக இருக்கும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். கன்னிராசி என்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் மதியம் 12:57 வரை இருப்பார். அதன் பின் உங்களது ராசியிலேயே சந்திரன் 12 மணிக்கு மேல் உங்களது ராசிக்கு பிரவேசிப்பதால் முரட்டு பிடிவாதங்களும் வீண் கோபங்களும் வீண் சண்டை விதண்டாவாதங்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் பார்த்து கொள்ளவும். தேவையில்லாத கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீரென்று எதற்காக நாம் இப்படி செய்கிறோம் என்று தடுமாற்றம் உண்டாகும். வியாபார நிமித்தம் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் வேலை செய்பவர்களுக்கும் மற்றும் சட்டத்துறையில் பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். குழந்தைகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூரில் வியாபார நிமித்தம் போக வேண்டிய சூழல் உருவாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். திடீரென்று எதிரி தொல்லை உருவாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். ஆலயம் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த விதமாக புதிய நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று மனமகிழும் விதமாக உங்களது குடும்பத்தில் நினைத்த காரியங்கள், சுப பேச்சுவார்த்தைகள், எதிர்பார்த்த உதவிகள் இன்று உங்களது தாய்மாமன் வழியிலோ அல்லது தாயாரின் மூலமாகவோ உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். இன்று மதியம் 12:57 மேல் தசமஸ்தானத்திற்கு சந்திரன் வருவதால் இன்று உங்களுக்கு தொழிலில் இன்று சில தடுமாற்றங்கள் வரும் வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாகும். வருவேன் என்று சொல்பவர்கள் வருவதற்கு சற்று தாமதிப்பார்கள். அலுவலக பணிச்சுமையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிக்க சற்று தடுமாற்றங்கள் கொள்வீர்கள். எனினும் அதை வெற்றியாக நிறைவேற்றுவீர்கள். குடும்ப வழக்குகள் சாதகமான பலனை அளிக்கும்.
கேஸ் வழக்குகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வருவதற்கு சற்று தாமதப்படும். எனினும் கவலை வேண்டாம், அது வெற்றியாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் உங்களுக்கு தன வளர்ச்சி சற்று குறையும். புதிய கூட்டு தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பரம்பரை தொழில்களில் நீங்கள் எதிர்பார்த்த தன வளர்ச்சி உண்டாகும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமாக எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக மனதில் பிடித்த செயல் செய்வதற்கான கோரிக்கை வைத்திருப்பீர்கள். அது நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் திருமண தடை அகலும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சுப செய்திகள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகளிடமிருந்து உங்களுக்கு தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு சகோதரர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். அலுவலகம் மூலமாக இருந்து வந்த தடைகள் அகலும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். எனினும் நீங்கள் கோபத்தை குறைத்து கொள்வது உங்களது ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மதியம் 12:57 மேல் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் தந்தையாரால் நீங்கள் இன்று சற்று கவலை கொள்ளும் விதமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். சொத்த தர்க்கம் உண்டாகும். எனினும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். வாங்கின கடத்தை இன்று அடைக்கும் விதமாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இரு தொழில் புரியும் யோகமும் வந்து சேரும். பழைய வியாபாரம் உங்களுக்கு மறுபடியும் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஒருவருக்கு இரு தொழில்கள் இன்று அமையும் விதமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட தொடர்புகளால் நீங்கள் எதிர்பார்த்த தன வளர்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் சிறப்பான பலம் உண்டு. தொழிலில் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடல் கடந்து செய்தி வந்து சேரும். கடல் கடந்து பயணங்கள் செய்வீர்கள். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழில் புரிபவர்களுக்கு இன்று சாதகமான பலனாகவே இருக்கும். எடுத்த காரியம் இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். புது முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இரும்பு சம்பந்தமான தொழில்களில், கட்டிட சம்பந்தமான தொழில்களில், கலைத்துறைகளில் இன்று சாதகமான பலனும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனை உங்களுக்கு கிடைக்கும் விதமாக மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக மனதிற்கு ஏற்பட்ட வலி மற்றும் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள், தொழில் நிமித்தம் ஏற்பட்ட தொல்லைகள், உங்கள் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், குடும்ப தகராறுகள், சொத்து தர்க்கங்கள், நண்பரால் ஏற்பட்ட கலகங்கள் இவையெல்லாம் மாறும் விதமாக உங்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இன்று இருக்கும். அதனால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சாதகமான பலனை அளிக்கும். தொலை தூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களின் ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களது மனக்கவலைகள் தீரும் விதமாக இன்று திடீர் தனவரவு உண்டாகும் அல்லது திடீர் பரிசுகள் வந்து சேரும். நீண்ட காலமாக காத்திருந்த நபரை சந்திப்பதன் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். பெண்களால் இன்று ஆதாயம் உண்டாகும். கடல் கடந்த பயணம் மூலமாக தனவரவு உண்டாகும். புதிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பணம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி மனப்பான்மை குறையும். உங்களது எதிரிகளின் தொல்லைகள் விலகும். மனதிற்கு இன்று மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். தொட்டது துலங்கும். குடும்பத்தில் இனிய சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை உண்டாகும். நீண்ட நாட்களாக கேஸ் வழக்குகள் இருந்து வந்தது இன்று சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகளால் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும்.
கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு வெளிநாடு அல்லது வெளியூரில் சென்று படிக்கும் வாய்ப்பும் அதற்கான உதவியும் கிடைக்கும். தொழிலில் இன்று தனவரவும் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழிலில் சாதகமான பலன் உண்டு. புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வாகன சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவதற்கு தன உதவி கிடைக்கும். நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த காரியங்கள், ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். நாள்பட்ட காரியங்கள் சுபமாக இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி நிறையும். மனைவியால் இன்றே மனமகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தாருடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தொழிலில் மேன்மையும் வெற்றியுண்டு. புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். இன்றே மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் மதியம் 12:57 மேல் மாறிவிடுகிறது. 2 நாட்களாக அனுபவித்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். 2 நாட்களாக தடுமாற்றமும் தனவரவும் குறைந்தும், வீட்டில் கலகங்கள் செய்தும், பூமி சம்பந்தமான தொடர்புகளால் மன வருத்தம் கொண்டும், தேவையில்லாத கலகங்கள் மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகள், இது போன்ற மனசங்கடமான சூழலில் இருந்து வந்த உங்களுக்கு மதியத்திற்கு மேல் அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். வீடு கட்டும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும். பூமி சம்பந்தமாக எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட கடனை மதியத்திற்கு மேல் நிவர்த்தி செய்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கால்நடை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக புதிய வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு வெளியூர் செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இன்று தேர்வு எழுதுவதற்கு இன்று அனுகூலமான பலன்களும் உண்டாகும். மகிழ்ச்சியாக தேர்வுகள் எழுதுவார்கள். ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு இன்று பிரிந்து செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். புதிய வீட்டிற்கு செல்லவோ அல்லது வேலை விஷயமாக இடம் மாற்றம் வருவதால் வீட்டை விட்டு விலகிச் செல்லும் சூழலும் உருவாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். கேஸ் வழக்குகளால் இன்று மிகவும் மகிழ்ச்சி கொள்வீர்கள். கேஸ் வழக்குகள் இன்று வெற்றி பெறும். நீண்ட காலமாக காத்திருந்த இனிய செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தொழிலில் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். நண்பர்களின் உதவியுடன் புதிய கூட்டு முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். இன்று பணவரவு அதிகமாக இருக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, காலை முதல் மதியம் 12:57 வரை மிகவும் ஆனந்தமாக இருப்பீர்கள். தொட்டது துலங்கும். எண்ணங்கள் நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள்கள் யாவும் கைக்கு கிடைக்கும். வியாபார நிமித்தம் அலைச்சல்களும் உண்டாகும். தனவரவும் உண்டாகும். கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமை குறையும். பூமி சம்பந்தமான தொடர்புகள், புதிய நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபங்கள் வந்து சேரும். எடுத்த காரியம் இன்று தைரியமாக நின்று முன்னின்று வெற்றி காண்பீர்கள். அரசியலில் நீங்கள் உங்களது திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் பதவி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனையும் அளிக்கும். பெண்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். பெண்களுக்கு இன்று நினைத்த காரியம் நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். எடுத்த காரியம் என்று பெண்கள் சிறப்பாக செய்து முடிப்பார்கள். சுயமாக வேலை செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். வாகன சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று சிறப்பு மிகுந்த நாளாக இருக்கும். ஆனால் மதியம் 12:57 மேல் உங்களது ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆவதால் மதியத்திற்கு மேல், அதாவது 1 மணிக்கு மேல் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம்.
தேவையில்லாத மனக்கலக்கங்களும் மனக்குழப்பங்களும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தேவையில்லாமல் கணவன் மனைவியிடையே சண்டையும் வலுக்கும். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சற்று மனதிற்கு வருத்தம் அளிக்கும் விதமாக சில காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். பெரியவர்களிடம் இன்று முறைத்து கொள்வீர்கள். தேவையில்லாத விதண்டாவாதத்தில் ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். கடன் கொடுக்கல் வாங்கலில் இன்று ஈடுபட வேண்டாம். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மதியத்திற்கு மேல் தேவை என்றால் மட்டும் பயணங்கள் செய்யவும். தொழிலில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. லாபம் சற்று குறையலாம். புதிய தொழில் செய்பவர்களுக்கு சற்று வேலைக்காரர்களால் சற்று பிரச்சனைகள் வரும் வாய்ப்பும் உண்டு. அலுவலக பணிச்சுமை மதியத்திற்கு மேல் சற்று கூடும். உங்களது மேலதிகாரிகளிடம் நீங்கள் சற்று அனுசரணையுடன் நடந்து கொள்ளவும், உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடமும் சற்று அனுசரணையாக நடந்து கொள்ளவும், கோபத்தை குறைத்து கொள்ளவும், உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. இன்று அனைத்தும் உங்களது கைகளில்தான். அமைதியாக இருப்பதும் ஆர்ப்பாட்டம் செய்வதும் இன்று உங்களுக்கு எப்படி மனதில் தோன்றுகிறதோ அப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு இன்று நல்லது செய்யும். மீனராசி அன்பர்களே, இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே உங்களுக்கு இருக்கும். இன்று 6, 7 இடத்திற்கு சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் மதியம் வரை சற்று உடல் உபாதைகள் இருக்கும். தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று மனதிற்கு வருத்தத்தை அளிக்கும். உங்களது இனிமையான பேச்சாற்றல் திறமையால் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பேச்சாற்றல் உள்ளவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். காலை முதல் மதியம் வரை உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். மதியத்திற்கு மேல் 7ஆம் இடத்திற்கு சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் சுப பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வந்து சேரும். மனைவியால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். தேவையில்லாத குழப்பங்கள் கணவன் மனைவியிடையே வந்து சேரும். 7ஆம் இடத்திற்கு சந்திரன் மாறுவதால் மனைவி மூலமாக தேவையில்லாத பேச்சுக்கள் எழும். கணவன் என்றால் கணவன் மூலமாக பேச்சுவார்த்தைகள் சற்று மனதிற்கு நிம்மதி குலைக்கும் விதமாகவே இருக்கும். பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு துணைவியால் சற்று பிரச்சனைகள் எப்போதுமே இருக்கும். இவர் ஒன்று சொன்னால் அவர்களுக்கு பிடிக்காது, அவர் ஒன்று சொன்னால் இவர்களுக்கு பிடிக்காது. தன் மனது என்ன சொல்கிறதோ அதன்படிதான் இந்த மீனராசிக்காரர்கள் நடந்து கொள்வார்கள். எவர் பேச்சையும் மதிக்கவும் மாட்டார்கள். விருப்பப்பட்டவர்களிடம் உயிரை கொடுத்து பழகுவார்கள். விருப்பப்படவில்லை என்றால் தூக்கி எறிந்து விட்டு போய்கொண்டே இருப்பார்கள். எனினும் அன்புக்கு அடிமையானவர்கள். இவர்களை அன்பால் மட்டுமே கட்டி போட முடியும். பணத்தாலோ அல்லது ஆணவத்தாலோ இவர்களிடம் ஒன்றும் நடக்காது. பதவி உயர்வு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வேலை பார்க்கும் உறவினர்கள் உங்களது இல்லம் தேடி வரும் வாய்ப்பும் உண்டு. அதனால் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பிள்ளைகள் மூலமாகவோ அல்லது எதிர்பார்த்தவரின் மூலமாகவோ உங்களுக்கு தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு பேரதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஆன்மீக தேடுதல் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக பேச்சாற்றல் அதிகமாகும். ஆத்மீய ஞானங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ சம்பந்தமான தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மருத்துவ தொழில் மூலமாக செய்யும் உபகரணங்கள் போன்ற தொழில்களில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்களது பேச்சு மற்றவர்களின் மனதை நோகடிக்கும் விதம் பேச வேண்டாம். கொஞ்சம் வாய் வார்த்தைகளை சற்று கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது செய்யும். எனினும் தர்மகுணம் அதிகமாக இருக்கும். உங்களது தர்ம குணத்திற்கு தகுந்தபடி உங்களுக்கு பலனும் கிடைக்கும். இன்று நண்பர்களின் உதவியுடன் நீண்ட நாளாக செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த வெற்றியுடன் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் நிமித்தம் வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும்.
சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் இனிதே நடந்தேறும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். பெண்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தொட்டது துலங்கும் விதமாக இன்று சுப பேச்சுவார்த்தைகளும் இருக்கும். நினைத்தது நடக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் கைக்கு கிடைப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.